தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கே ரங்கநாயகி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உள்ளமாக உறுதி கூறுகிறேன். ரமேஷ் நான் தள்ளாதீங்க, சரியா சென்று கொண்டு என்ன பண்ணுவாங்க. பின்னாடி முட்டி இருக்கோம், கைதான் இருக்கு. கேமரா எங்க இருக்குது? புகைப்பட கருவி கொஞ்சம் போயிடுண்ணா. எனக்கு இந்த பதவியை அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், துறை அமைச்சர், கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர், மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கும், தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் தளபதி முருகேஷ் அவர்களுக்கும், தொண்டாமுத்தூர் ரவியன் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் துணை மேயர், ஆணையாளர், துணை மேயர், மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், எங்களை எல்லாத்துக்கும் மேலே கட்சியில் பொறுப்பாக அவங்களோட பணிகளை செஞ்ச எங்களோட கட்சி உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும், அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன். இன்னும் கோவில் என்னோடய வார்டை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும். நான் இனி ஒவ்வொன்றா எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து எது அவசியம், எது அவசரம், இதெல்லாம் எல்லாரோடைய சொல்லுக்கும் நான் செயல்படுவேன். நல்ல வழியாக அதை நான் இனிமேல் தானே பார்க்கணும். எனக்கு தெரியாது இல்லைங்களா. நான் இப்போ உங்கள்கிட்ட இங்கே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தான். இனி உங்களோட நான் அதிகமாக பயணிப்பேன். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். என்ன செய்யறேங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கீங்க மேடம்? அவங்களோட தேவைகள் என்ன நான் கேட்டறிஞ்சு அதெல்லாம் கேட்டறிஞ்சு நம்ம செய்கிறோம். சரிங்களா? குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கேன். நான் இனி உங்களுக்கு கேட்டு நான்